அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி February 6 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 15 புள்ளிகள் உயர்வடைந்து 10,563 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 16 புள்ளிகள் உயர்வடைந்து 6,691 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி பொதுவாக மொத்தமான UAE ஷேர் மார்க்கெட் ரெண்டுமே ஒரு பாசிட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. மெயினான ரீசன் நல்ல ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கு. எல்லா கம்பெனிஸுமே ரிசல்ட் பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லா கம்பெனிஸ்லையுமே ஒரு பாசிட்டிவாக தான் முடிவடைஞ்சிருக்கு. ராசல் கைமா ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய போன 2025 அவங்களுடைய ரெவன்யூ 1.84 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது அதுக்கு முந்தின வருஷம் 2024 31% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 44% இயர் ஆன் இயர் உயர்ந்து 404.30 மில்லியன் திராம்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2025 நெட் சேல்ஸு 3.36 பில்லியன் திராம்ஸுக்கு அவங்க நெட் சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தனா கேஸ் ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய 2025க்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 130 மில்லியன் டாலராக இருக்குது. அவங்களுடைய ரெவன்யூ 2025 348 மில்லியன் டாலராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக அவங்களுடைய 3 ரீஜன்ஸில் இருந்து அவங்களுக்கு வந்திருக்கு. மெயினாக ஈஜிப்டு, அப்புறம் குர்திஸ்தான் மட்டும் இல்லாமல் நம்ம UAEலேருந்தும். 2.0 குரூப் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் இயர் 2025க்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 980 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய பிஸ்னஸ் நெட் ப்ராஃபிட் போன வருஷத்து 2024 2025 இயர் ஆன் இயர் 188% உயர்ந்திருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. துபாய் பேஸ் பண்ண கம்பெனியான பிங்காட்டி அவங்களுடைய ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு சுக்கு ரிலீஸ் பண்ணி ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சுக்குக்கூட வேல்யூ $500 மில்லியன் இருக்குது. அதுக்கான கூப்பன் ரேட் 8.375% சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து அவங்களுடைய ஃபைனல் ஆர்டர் புக் 2.2 பில்லியன் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அகத்தியா குரூப்புக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 dirhams 69 ஃபில்ஸ். அதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 dirhams 70 ஃபில்ஸ். NMDC எனர்ஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 dirhams 75 ஃபில்ஸ். அதோடைய ஃபேர் ப்ரைஸ் 3 dirhams 46 ஃபில்ஸ். அட்னாக் கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 dirhams 72 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 4 dirhams 16 ஃபில்ஸ். புர்ஜில் ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 dirhams 29 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 2 dirhams 8 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 dirhams 46 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 dirhams 70 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். யுனைடெட் அரப் பேங்க் 1 dirhams 43 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. வாஹா கேபிட்டல் 2 dirhams 5 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. பேங்க் ஆஃப் ஷார்ஜா 1 dirhams 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. அஜிலிட்டி குளோபல் 1 dirhams 47 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. ஃபுஜைரா சிமெண்ட் கம்பெனி 46 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாஸர்ஸ் அந்தந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஸ்பேஸ் 42 1 dirhams 62 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. தனா கேஸ் 94 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. இஷ்ராக் 47 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. மனாசல் 31 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. ஷார்ஜா சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 92 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கமர்ஷியல் பேங்க் ஆஃப் துபாய் 9 dirhams 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. சாலிக் கம்பெனி
6 கிராம்ஸ் 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 17 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. ஸ்பின்னீஸ் 1 கிராம்ஸ் 58 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. தேவா 3 கிராம்ஸ் 11 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாஸர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். சிமேரா S&P ETF AE 8 கிராம்ஸ் 3 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% வீழ்ச்சி. மெஸ்ட்ரக் பேங்க் 244 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. அலக் ஹோல்டிங் 1 கிராம்ஸ் 51 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. டூ 10 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.